ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். நான் இப்போ ஒரு கடலைக்கறி பண்ண போகிறேன். புட்டும் கடலையும் நைட்டு டின்னருக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடலையை கறி வைக்கலாம். அதுக்கு நான் காலையிலே ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை அதை இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை வேகட்டும். கடலை வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷர் போயிட்டு எடுத்துக்கலாம். கடலை ப்ரெஷர் போயிட்டு எடுத்துட்டேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கடலை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. அது கூடவே பெருஞ்சீரகம், அப்புறமா சோம்பு, இது ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, இது இவ்வளோத்தையும் சேர்த்து இது கூட சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாம். இது இவ்வளோ தனியாக மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியாது, அதனால நான் இது கூட சேர்த்தே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டேன். கடலையும் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இது தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா ரெட் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து போட்டு வதக்கி வச்சுக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணலாம். கடலையில் உப்பு போட்டாச்சு, அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். வதக்கிறதுக்கு என்னோட ஒரு எடுபடி ஆள் வந்திருக்காங்க, அவங்க வதக்கிப்பாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் திரும்ப ஒரு 1.5-2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கிறேன், மல்லிப்பொடி. இது இவ்வளோத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வதங்கியாச்சு. இது அரைச்சி வச்சுருக்கிற கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அரைச்சி ஜாரில் கொஞ்சமாக கழுவி அந்த தண்ணி அதில் விட்டுக்கலாம். இது எல்லாம் மசாலாலாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறமா தாளித்து ஊற்றிக்கலாம். கொதி வந்துடுச்சு. இதை அந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். இதில் தாளிக்கலாம். தாளிக்கு நான் தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். நீ
நம்ம எடுத்து வச்சிருக்க வத்தல் மிளகா போட்டுக்கலாம். இனி இந்த கறிவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாம். தாளிச்சாச்சு. இதை வந்து குழம்புல போட்டுக்கலாம். டேஸ்டியான கடலைக்கரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புட்டு பண்ணிக்கலாம். புட்டு பண்ணுறதுக்காக புட்டு கலையத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து புட்டுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு விரவி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரசி எடுத்துக்கிறேன். புட்டு மாவு வந்து விரசி எடுத்துட்டேன் உப்பு போட்டு. இது கையில் எப்படி உருண்டை மாதிரி பிடிச்சா இது வந்து பிரிஞ்சு போகக்கூடாது. அதுதான் புட்டு மாவோட கணக்கு. தண்ணி சூடான உடனே வச்சுக்கலாம். இது வந்து குருமா தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட வந்து மறந்துட்டேன். அதனால் திரும்ப வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதக்கி குருமா கூட ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ புட்டு வந்து பண்ணலாம். புட்டு குழல் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், அப்புறமா வரிசை வச்சுருக்கிற மாவு, திரும்பவும் தேங்காய், அப்புறமா மாவு, திரும்பவும் தேங்காய். தேங்காய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். திரும்பவும் மாவு, லாஸ்ட்டாக வந்து தேங்காய். இப்போ இதை அதோட மூடி வந்து அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை எடுத்து குடத்தில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொதிக்குது. இதை வந்து இதில் வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து வெந்துடுச்சு. புட்டு குழந்தைங்க நல்லா ஆவி வந்து வருது. இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். புட்டு வந்து எடுத்தாச்சு. கொடுக்கலாம். கொஞ்சமாக தான் சாப்பிடலாம். இதெல்லாம் போதும் நமக்கு. கூடவே புட்டும் கடலையும் ரெடி. அம்மா செஞ்ச புட்டும் கடலைக்கறி எப்படி பார்க்கலாம். கொஞ்சமாக புட்டு எடுத்து இந்த கடலைக்கறி கூட போட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.